முக்கிய செய்தி. இந்திய விமானப்படைக்காக 97 தேஜஸ் MK-1A போர் விமானங்களை மத்திய அரசு வாங்க முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். இந்தியா இதுதான் பிரதமர் மோடி அப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான இலக்கு. சமீபத்துல ஜிஎஸ்டி வரி குறைப்பு பத்தி பிரதமர் மோடி பேசும்போது எல்லாருமே சுதேசி பொருட்களையே வாங்குங்க, உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குங்கன்னு மக்களை கேட்டுக்கிட்டாரு. ஆனா மற்ற பொருட்களை உள்நாட்டுல தயாரிக்க மாதிரி ராணுவ தளவாடங்கள், அதாவது ஆயுதங்களை அவ்வளவு ஈஸியா தயாரிக்க முடியாது. ஏன்னா அதற்கேற்ற விஞ்ஞானிகள் வேணும், வல்லுநர்கள் வேணும், பொருட்கள் வேணும். அதெல்லாம் வச்சுதான் ராணுவ தளவாடங்களை, ஆயுதங்களை தயாரிக்க முடியும். ஆனா கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருந்தாலும் இதுல மத்திய அரசாங்கமும் பிரதமர் மோடி அவர்களும் தீவிர கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. அதனுடைய பலனாகத்தான் இந்த செய்தியை நம்ம இப்ப பார்க்கிறோம். அதாவது 62,370 கோடி ரூபாய்க்கு 97 LCA தேஜாஸ் MK-1A அப்படிங்கிற போர் விமானத்தை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பெங்களூர்ல இருக்கிற இந்த நிறுவனம் வாங்குறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த தேஜஸ் போர் விமானத்துக்காக இவ்வளவு தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்படுவது இதுதான் முதன்முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 97 போர் விமானங்கள்ல ஒற்றை இருக்கை கொண்டது 68 விமானங்கள், அதே போல 29 ஏர்கிராப்ட் இரட்டை இருக்கைகள், அதாவது 2 சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் இதை டெலிவரி பண்றது 2027 தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா 6 ஆண்டுகளுக்குள்ள மொத்தமாக 97 விமானங்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் அதே போல விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு தேஜாஸ் போர் விமானங்களுக்காக போடப்பட்ட பெரிய ஒப்பந்தம் அப்படின்னா 2021 46,898 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அதிகமாக இருந்தது. இப்ப அதை தாண்டி தற்போது 62,370 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இதுல 64% இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட காம்போனன்ட்ஸை வச்சுதான் இந்த தேஜஸ் MK-1A ஜெட்ஸ் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல HAL-ஓட ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் நேரடியா 105 கம்பெனிகளுக்கு பலன் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட் மூலமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 11,750 பேருக்கு ஒரு ஆண்டுக்கு வேலை கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட் மூலமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 6 ஆண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 65,000 பேருக்கு இந்த ப்ராஜெக்ட்னால வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே செஞ்சதை விட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்ப பண்ண போறாங்க. உத்தம் AESA ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய போர் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ரேடார் இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்துல பயன்படுத்தப்பட இருக்குது. இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய லெவல்ல ஒரு எதிரிகளோட தாக்குதலை கண்டுபிடிக்கிறது, அதே போல நம்ம தாக்குதல் நடத்தும் போது இலக்கை நிர்ணயிக்கிறது, அதற்கெல்லாம் இந்த ரேடார் உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் தயாரிக்கக்கூடிய EL-M2052 அப்படிங்கிற ரேடாரை விட இது 25% அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம இது மாதிரியான போர் தளவாடங்கள்னா அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேலை பத்தி தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இஸ்ரேல் நாடு தயாரிச்ச ஒரு ரேடாரை விட உத்தம் AESA ரேடார் அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆய்வுல தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மேம்படுத்தப்பட்ட திறன், அதிக வேகம், ஆனா விலை குறைவு அப்படிங்கிற இடத்துல இந்த தேஜஸ் MK-1 போர் விமானம் இருக்குது. இப்ப பிற நாடுகள்கிட்ட நம்ம வாங்கும் போது நிறைய விலை கொடுக்கணும், அதை அங்கிருந்து இங்க கொண்டு வரணும், அந்த மாதிரி ப்ராசஸ் பெருசா இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்தியாவில குறைந்த செலவுல அதிக திறன் கொண்ட விமானங்களை தயாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் எல்லாரும் பாக்குறாங்க. அடுத்தடுத்து இந்த ஆராய்ச்சிகள் DRDO நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக நான் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி தற்சார்பு இந்தியா, குறிப்பாக ராணுவத்துறையில அப்படிங்கிற இலக்கு இன்னும் சில ஆண்டுகள்ல எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.